வணக்கம் உறவுகளே. நான் கருப்பு கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் 2 தக்காளி எடுத்துட்டு இந்த மாதிரி இதை எடுத்துடணும். இது வெளியேற்ற மருந்தெல்லாம் உள்ளே இறங்கும். கருவேப்பிலை, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொள்ளுக்குள்ளே உள்ளே சேர்த்துடணும். விளக்கெண்ணெய் நல்லா 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் இந்த ஸ்பூனை இதுக்குள்ளேயே போட்டுடுறேன், ஏன்னா பொங்கி வெளியே வராது. இன்றைக்கி சுரக்காய் பொரியல். சுரக்காயை தோலோடு தான் அறியணும். காய் முடிஞ்ச வரைக்கும் எல்லா காயுமே கிழங்கு வகைகளை தவிர மற்றதெல்லாம் தோலோடு அரிஞ்சால் நல்லது. அதுலேயும் சத்து இருக்குது. அரிஞ்சிட்டு காமிக்கிறேன். பெரிய வெங்காயம், வரமிளகாய், கடலைப்பருப்பு, கடுகு பொரிஞ்சிட்டு தாளித்து அந்த எண்ணெயிலேயே சுரக்காயை வதக்கிட்டுருக்கிறேன். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா கலர் மாறிடும். சிம்மில் போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கிட்டுருக்கிறேன். இதை சாதம் போட்டு சுரக்காய் சாதமாகவும் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். எடுத்து வச்சுக்கிட்டாங்க. கொள்ளு மிக்சியில் சேர்த்தியாச்சு. அதுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம் இது வணக்கி இருக்கிற முதல்லையே நம்ம மிளகாய் போட்டு தக்காளி போட்டோம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். மிக்சியில் சேர்த்து கொள்ளு ஆட்டிட்டு வந்துட்டேன். கொள்ளு ரசம் சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இது சுரக்காய் பொரியல், ரைஸு, வீட்டில் செஞ்ச முறுக்கு, ஒரு 4 பீஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.